எஸ், இந்த செஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் 1201 to 1250. கொஸ்டின் நம்பர் 1 பாருங்கள். சரியான வினாச்சொல். தொடரை ஃபுல்லாகவே படிங்க. படித்து பார்த்து தான் நீங்கள் ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். உயிர் உள்ள உடல் எது அப்படிங்கிறதா இந்த கொஷினுக்கு இந்த வினாச்சொல் வந்து பார்த்தீங்கன்னா எது அப்படிங்கிறத வரும். நீங்கள் எவை, யாது அந்த மாதிரிலாம் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தன்மை, ஒருமைப்பன்மை இதெல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தன்மை முன்னிலைப்படுறக்க யார் யாரை குறிக்குது அப்படின்னு தெரிஞ்சால் தான் ஒரு சில கொஷினுக்கு வினாச்சொல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா நீங்கள் 4 ஆப்ஷனில் எது சூஸ் பண்ணாலுமே அது கொஸ்டினாக ஃப்ரேம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். தமிழில் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி வினாச்சொல், இணைப்பு சொல், அடைப்புக்குறியுள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க, இந்த மாதிரி கொஷின்ஸ்க்கெலாம் 4 ஆப்ஷன்ஸில் நீங்கள் எதை சூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு தமிழ் இலக்கணம் தெரியல அப்படின்னா 4 ஆப்ஷனுமே ஆன்சர் கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஸோ அதனால் நல்லா லேர்ன் பண்ணணும். தமிழ் மொழியோட மரபு பாடலின் ஆசிரியர் யார் அப்படின்னு தான் நம்ம கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுவோம். மாடு புல் மேய்ந்தது அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ், இந்த இறந்த காலம். ஒரு தொடர் வந்து கம்ப்ளீட் ஆனது தான் கொஸ்டினை கேட்டிருக்கிறாங்க. ஸோ நாளைக்கு ஆசிரியர் நாளை அப்படின்னா நாளைங்கிறது எதை குறிக்குது? உங்களுக்கு எதிர்காலத்தை குறிக்குது. ஸோ அதனால் நடத்துவார் அப்படிங்கிறத இந்த எதிர்காலத்துடைய வினைச்சொல் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்படின்னா எதிர்காலம்னா என்ன, எது குறிக்குது, எது வினாச்சொல்லாக வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நடத்தினார், நடத்துகின்றார், நடத்துகிறார். ஸோ இந்த சொற்கள்லாம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து எதிர்காலத்தை டிஃபைன் பண்ணாது. அடுத்தது பொருத்தமான காலம் பாருங்கள். அமுதன் நேற்று வீட்டிற்கு வந்தான் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட் டென்ஸு. இந்த மாதிரி சொற்களை விலங்குகளின் மரபு பெயர்கள், இளமை பெயர்கள், தாவரங்களின் இளமை பெயர்கள், மரபு பிழையற்ற தொடர், மரபு பிழையுள்ள தொடர். ஸோ இதெல்லாம் ஒரு டைமு நம்ம ஸ்கூல் புக்கில் இருந்து தான் கேட்குறாங்க. பழக்குலை, சாவி கொத்து அப்படின்னு தான் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய புதிய சொல். பேச்சு வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா எழுத்து நாட்கள் அப்படிங்கிறது நாள்கள். நாட்கள் நம்ம பேசுகிறோம் எவ்வளோ நாட்கள் அப்படின்னு. அது வந்து எழுத்து வழக்குடைய சொற்கள் வந்து நாட்கள். இதே மாதிரி பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு இதுவும் அதே மாதிரி தான். இந்த சொற்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஸ்கூல் புக்லேயே நம்ம படிக்கிறோம். ஒரு சிலர் நீங்கள் கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணாமல் ஆப்ஷன்ஸ் எடுத்துடாதீங்க. கொஸ்டின்ஸை ரீட் பண்ணிட்டு ஆப்ஷன்ஸை சூஸ் பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு 4 ஆப்ஷன் எதுக்கு கொஸ்டின் டஃப்பாக இருக்குது அப்படின்னா, தமிழ் புரியல அப்படின்னா ஆப்ஷன்ஸை பாருங்கள். அந்த ஆப்ஷன்ஸ்க்கு ஒன்றுக்கு மீனிங் தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். பாருங்கள், இதே நிறுத்தற் குறியீடு ப்ரீசென்ட் எக்ஸாம்ஸை தான் நம்ம பார்த்துருந்தோம். ஒரு 100 கொஸ்டின்ஸ் முன்னாடி தான் நினைக்கிறேன். இதே கொஸ்டின் அப்படியே இப்போ ரிப்பீட்டாக கேட்டுருக்குறாங்க. ஸோ நம்ம இந்த கொஷின்ஸ்ன்றது நிறையா கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதே மாடலில் இதே வருதா, ஓகே, இதே சேம் கொஷின் கூட டிட்டோ ஆகலாம், 1 or 2. இதே மாடலில் தான் உங்களுக்கு கொஷின்ஸ் ஃப்ரேம் பண்ணுவாங்க. புதுசாக தொடர், புதுசாக சொற்கள், எல்லா இலக்கணமும் மேக்ஸிமம் கவர் ஆகிடுதுல உங்களுக்கு. இன்னும் அந்த கட்டுரை பகுதி மட்டும் பார்க்கணும், நம்ம வெயிட் பண்ணுங்கள், அதுக்கு மட்டும் நான் டீச் பண்ணுறேன். ஸோ பிஜி லெவலில் தான் கொஷின் கேட்பாங்க தமிழ். அந்த மாதிரி டாபிக்லாம் சிம்பிளாகவும் இருக்கும், கொஞ்சம் லாஜிக்காகவும் இருக்கும். ஸோ நீங்கள் எப்படி பார்த்தாலுமே உங்களுக்கு தமிழ் மொழி தெரிஞ்சிருக்கு. பேசிக்ஸ் எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி இதை பற்றி நல்லா தெரிஞ்சிருந்தனாவே எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டாலுமே நீங்கள் ஆன்சர் பண்ணலாம் தமிழில். எழுத்து இலக்கணம், சொல், பொருள், யாப்பு, அணி இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குது அப்படின்னா தமிழில் நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ணலாம் மார்க்ஸ்லாம். இதுக்கு சரி, அதுதான் ஆல்ரெடி நம்ம சொன்னது தான். இப்போ புணர்ச்சி விதி தெரியாமலாம் நீங்கள் சேர்த்தெழுது, பிரித்தெழுது ஒரு சில சொற்களுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணுறது கஷ்டம்.
ஏன்னா எந்த இடத்துல பண்புத்தொகை சொற்களாக மாறுது. அவர் பவணந்தி முனிவர் நல்லா புரிகிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு படிச்சிங்கன்னா. தொல்காப்பியத்தை விட பவணந்தி முனிவர் கொஞ்சம் ப்ரீஃபாக எழுதியிருப்பார் பாருங்க. நமக்கு ஸ்கூல் புக்கில் பவணந்தி முனிவர் தான் கொடுத்துருக்குறாங்க. நன்னூல் அடிப்படையாக தான் ஸ்கூல் புக்கில் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ பூக்கள் அப்படிங்கிறது இரட்டை மேற்கோள் குறி, அதுக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, கொடுக்க முடியாது அதுக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம உயிரற்றவை அப்படின்னு நமக்கு தெரியும். இது உயர்திணை, இது அக்ரிணை. இந்த இடத்துல ஏன் சார் பாருங்கள் இரட்டை மேற்கோள் குறிகள். ஸோ உயர்திணை, இந்த தொடர் ஃபுல்லாக ரீட் பண்ணுங்க பார்ப்போம். ஆப்ஷன் ஏவும் பியும் பாருங்கள், கிட்டத்தட்ட பேருக்கு மட்டும், தலைவர்களுடைய பேருக்கு மட்டும் உங்களுக்கு இரட்டை மேற்கோள் குறி ஒரு இடத்துல மட்டும் கொடுக்க மாட்டாங்க. அந்த தொடர் பாருங்க. ஆப்ஷன் சியும் ஆப்ஷன் டி வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கண்டிப்பாக வராது. இது கொஷின் எல்லாமே ஒரே ஆப்ஷன்லேயே எடுத்துருக்குறாங்க. ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் டி எல்லாமே ஒரே மாதிரியே தான் இருக்குது ஆப்ஷன்ஸு. மேபி மிஸ்டேக்காக இருக்கலாம். அதாவது ஒற்றை மேற்கோள் குறி குடிக்கிறதுக்கு பதிலாக ஸோ இது ஆப்ஷன் ஏசிடி எல்லாமே சரி, ஆப்ஷன் ஏபிடி எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. மருவு பெயர்கள் சைதாப்பேட்டை அப்படிங்கிறது சைதை, மயிலாப்பூர் அப்படின்னா எல்லாம் ஸ்கூல் புக்கில் இருக்குது பாருங்கள், நம்ம 10th புக்கில். கோயம்புத்தூர், இமெயில் அப்படின்னா மின் அஞ்சல். இக்காலத்திற்கு விஞ்ஞான அறிவு தேவை அப்படின்னா அறிவியல் அறிவு தேவை. இந்த கொஷின்லாம் பாருங்கள் இப்போ 10th புக்கில் இந்த டாப்பிக்கில் இருந்து எல்லா எக்ஸாம்ஸ்லுமே கொஷின்ஸ் கேட்டிருக்கிறாங்க. மேபி குரூப் 4 கூட நம்ம கேட்காம கூட இருக்கலாம். அப்கமிங்கில் எல்லா எக்ஸாம்ஸ்லையும் கேட்டிருக்கிறாங்க. இந்த டைம் கண்டிப்பாக அப்படி நம்ம டிஃபைன் பண்ண முடியாது. ஸோ எல்லா டாப்பிக்கும் நல்லா கிளியராக தெளிவாக படிச்சிருங்க தமிழ் புத்தகம். ஸோ நம்ம கம்யூனிட்டி குரூப்பில் டெஸ்ட்டு கொடுக்குற ஒரு 10 to 15 கொஷின்ஸ் சம்திங். ஸோ அந்த வே ஆஃப் அப்ரோச்சில் நீங்கள் சப்ஜெக்டை லேர்ன் பண்ணிங்கனாவே ஓரளவுக்கு தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம், மேக்ஸிமம் மார்க்ஸு. அதே மாதிரி மேக்ஸ் பார்த்துருப்பீங்க. மேக்ஸ் அந்த கொஷின் பேப்பர் டவுன்லோட் பண்ணுங்கள், ஓகேங்களா. கொஷின் பேப்பர் அப்படின்னா ஸ்கூல் புக் தான். ஸ்கூல் புக்கில் 6th third term, 7th first term, 7th second term மென்சூரேஷன் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்போம். அதனுடைய உங்களுக்கு எக்ஸசைஸ் ப்ராப்ளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் கீ பின்னாடி இருக்கும். அதில் ஒவ்வொரு சம்முமே ஒவ்வொரு மாடலில் இருக்கும். அதை நான் டீச் பண்ணுறேன். கிளாஸை நோட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஸோ அந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஆர்ஆர்பி, என்டிபிசி, ரயில், ஈவன் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, எஸ்ஐ. ஸோ மேக்ஸ் எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா காமன். காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படின்னா மேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா காமன். சிலபஸ்லாம் உங்களுக்கு ஆப்டிடியூட், ரீசனிங் ரெண்டுமே தான் கொஷின்ஸ் கேட்குறாங்க எல்லா எக்ஸாம்ஸ்லையுமே. நீங்கள் டெக்னிக்கல் எக்ஸாம், நான் டெக்னிக்கல், எனிதிங். ஸோ இப்போ குரூப் டிக்கெலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஆர்ஆர்பி, என்டிபிசி, எஸ்எஸ்சி, சிஜிஎல், ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிட்டி. ஸோ மேக்ஸ் ஒரு இடத்துல நீங்கள் தெளிவாக படிச்சிட்டிங்கன்னா நிறைய இடத்துல நீங்கள் நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அக்சஸ் பண்ணலாம். ஸோ அப்போ தான் உங்களுக்கு நிறைய கொஷின் வேரியேஷன்லாம் தெரியும். 2 ஃபார்முலா மட்டும் படிச்சுட்டு வந்துட்டு நான் மேக்ஸில் எல்லா கொஷின்ஸும் நான் கிராக் பண்ணணும் அப்படிங்கிறது வந்துட்டு லாஜிக்கே இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் கிடையாது. மேக்ஸில் ஃபார்முலா படித்தா 25க்கு 25 அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு இப்போ அப்கமிங் எக்ஸாம்ஸ்லேருந்துலாம் எடுக்க முடியாது. உங்களுக்கு எடுத்து பாருங்கள், எஸ்எஸ்சி, சிஜிஎல், குரூப் டி எக்ஸாம்ஸில், பேங்கிங்கில் பாருங்கள் 25 மினிட்ஸில் 35 மினிட்ஸில் 40, 50, 60 கொஷின்ஸ் கிராக் பண்ணுறாங்க. ஷார்ட்கட்ஸு, லாஜிக்ஸு நிறைய டெக்ஸ்ட் புக் நான் எழுதி போட்டிருப்பேன். ஆர்எஸ் அகர்வால், அரிக்கன் பப்ளிகேஷன். ஸோ இந்த லெவலுக்கு நமக்கு சப்ஜெக்ட் நாலேஜ் கெயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா குரூப் 4ல் 25க்கு 24 கொஷின்ஸ் பக்கம் நீங்கள் கிராக் பண்ணிடலாம். ஸோ அந்த ஒரு 3 to 5 கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் சப்ஜெக்ட் நாலேஜ் இந்த மாதிரி ஜென்ரல் டெக்ஸ்ட் புக்கெல்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் ஹாலில் ஈஸியாக இருக்கும். அதனால் நான் படிக்கவே மாட்டேன் சார், எனக்கு ஸ்கூல் இதுவே ஃபார்முலாவே போதும் அப்படின்னா 18 கொஷின்ஸ் நீங்கள் மேக்ஸில் கிராக் பண்ணலாம். 15 to 18 கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலா மட்டும்தான் நான் படிப்பேன், எனக்கு மேக்ஸில் வேறெல்லாம் எதுவுமே தெரியாது அப்படின்னா நீங்கள் எக்ஸாம் ஹாலில் ஏன்னா ரீசனிங் டாப்பிக்கு ஒரு சில டாபிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க முடியாது கொஷின். ஸ்கூல் புக்கில் இருக்கிற சம்ஸை என்னை சால்வ் பண்ணுறது கஷ்டம். பாருங்கள், நானே டீச் பண்ணுவேன். ஸ்கூல் புக்கில் ஒவ்வொரு சம்மும் ஒவ்வொரு மாடலில் இருக்குது. கொஞ்சம் லைட்டாக பிடிச்சாங்களாவே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ண முடியாது. நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும். இந்த கொஷின்ஸும் நம்ம ஆல்ரெடி இப்போ பார்த்தது தான். நெக்ஸ்ட்டு பாருங்கள், சுப்ரீம் கோர்ட்னா உச்சநீதிமன்றம், இது உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஸோ அப்பீல் அப்படின்னா மேல்முறையீடு. வேலியே பயிரை மேய்ந்தது போல அப்படின்னா கடமை தவறுதல். இந்த மாதிரி உவமையால் விளக்க பெறும் பொருத்தமான பொருள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பழமொழி தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தால் தான் ஆன்சர் எடுக்க முடியும். மேபி திருக்குறள் ஏதாவது ஒரு தொடர் குறை கொடுத்துட்டு இத்தொடருக்கான ஓமை இல்லைன்னா இச்சொல்லுக்கான ஓமை கண்டறிக அப்படின்னு கொஷின் கேட்பாங்க. மேக்ஸிமம் பழமொழி எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். 11th 12th புக்கெல்லாம் நிறைய பழமொழி கொடுத்துருக்குறாங்க 11th 12th புக்கில். அதனால் 11th 12th புக்குனால் நான் படிக்கவே மாட்டேன் சார் தமிழ் அப்படின்னா, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஸ்டின்ஸை நீங்கள் ஸ்கோர் பண்ண முடியும். ஏன்னா உங்களுக்கு பொதுவாக 6 to 10th படித்தா அரசு வேலை, தமிழ் புக்கு மட்டும் போதும் அப்படின்னு நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. 11th 12th படிக்கிற 10 கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கிறது தெரியும் நிறையா ஸ்டூடெண்ட்ஸுக்கு. இந்த டைம் 11th 12th இலக்கணம் நல்லா ஸ்டாண்டர்டாக இருக்கும். 11th 12th 10 to 15 கொஷின்ஸ் கேட்டாங்க அப்படின்னா இலக்கணத்தில் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு
மார்க் ஸ்கோர் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படிங்கும்போது உங்களுக்கு தமிழ்லேயே மேக்ஸிமம் நம்ம என்ன பண்ணிடலாம், ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாப் வந்து கம்பல்சரியாக இல்லையா டிஃபைன் பண்ணிடும் தமிழ் மேக்ஸுமே. ஸோ இங்கே தமிழ் உங்களுக்கு தெரியல அப்படின்னா 80னா, ஸோ அந்த பக்கம் 90லாம் நீங்கள் மேக்ஸு இன்க்ளூடிங் ஜிஎஸ் 75K சேர்த்து 2 மேக்ஸு ஜிஎஸ் சேர்த்து 90 கொஷின்ஸ் கிராக் பண்ணணும். இங்கே 80னாவே பார்த்துக்குங்க. ஸோ அங்கே எல்லா டாப்பிக்கும் நல்லா ஸ்டாண்டர்டாக இருக்கணும். நீங்கள் ஜென்ரல் ஸ்டடீஸ்லாம் இங்கே நீங்கள் 98 95க்கு மேலே நீங்கள் தமிழ் இலக்கணம் தெரிஞ்சு 11th 12thலாம் ஆல்ரெடி டிஃபைன்டு மெட்டீரியல் நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாமே. இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம டிஃபைன் பண்ண முடியாது, ஓகேங்களா? கரண்ட் அஃபேர்ஸ் வந்துட்டு டிஃபைன் பண்ண முடியாது. எப்போ கொஷின், எந்த வருஷத்தில் கொஷின் கேட்குறாங்கன்னு. நீங்கள் ஜாகிரஃபியில் டிஃபைன் பண்ண முடியாது. 10th புக்கிலேருந்து எடுக்கிறாங்களா, இல்லை 11th 12thலேருந்து வருதா, இல்லை ஜென்ரல் ஜிகேவே எடுக்கிறாங்களா, ரிவர்ஸை பற்றி ஜென்ரல் ஜிகேவாக ஒவ்வொரு டாப்பிக்லையுமே அப்படிங்கிறது டிஃபைன் பண்ண முடியாது நம்மளால். ஸோ ஸ்கூல் புக்கை படிச்சிங்கன்னா ஓகே, ஒரு 60 கொஷின்ஸ் நீங்கள் கிராக் பண்ணலாம், 55 to 60 எடுக்கலாம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். மேக்ஸ் வந்துமே ஸ்கூல் புக்கை படிச்சிட்டிங்கன்னா கூட 18 to 20 போடலாம். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 25 24 போட்டுடலாம். ஆனால் தமிழ் புக்குங்கிறது டிஃபைன்டு, ஆல்ரெடி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சக்ஸஸ் பண்ணுறாங்க, 11th 12th நல்லா ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஸோ அப்படிங்கும்போது தமிழில் நீங்கள் 95 கீழே 80 75 80 அப்படின்னாவே குரூப் 4 வந்து பார்த்தீங்கன்னா தெர் இஸ் நோ சான்ஸே கிடையாதுன்றலாம். முன்னாடியே நீங்கள் தமிழ் எக்ஸாம் எழுதுனதுமே தமிழ் கொஷின் எவ்வளோ போட்டீங்க அப்படின்னா 80 75 80 தான் வரும் அப்படின்னா மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ண முடியாது. ஏன்னா டிஃபைன்டு மெட்டீரியலில் நிறைய பேர் நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணிடுறாங்க. தமிழ் லிட்ரேச்சர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு. இப்போ யூஜி பிஜிலாம் தமிழ் லாங்குவேஜ் படிக்கிறவங்களுக்கு தமிழ் கொஞ்சம் நல்லா ப்ரீஃபாகவே அவங்க இலக்கணம், ஏன்னா உங்களுக்கு தொல்காப்பியம், நன்னூல் இதை பற்றிலாம் அவங்க ப்ராஜெக்டோ இல்லை ஏதோ ஒரு இடத்துல அடிஷ்னலாகவே இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருப்பாங்க. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு டிகிரி அப்படிங்கிறத விட எல்லாத்துக்கும் தமிழ் 100 கொஷினுக்கு அதுக்கு தகுந்த மாதிரியான ப்ரிப்பரேஷன், அதுக்கு வே ஆஃப் அப்ரோச்சிங் இருந்தது அப்படின்னா நீங்கள் ஸ்கோர் பண்ணிடலாம். யாராக இருந்தாலுமே உங்களுக்கு தொல்காப்பியமோ இல்லை நன்னூலோ இலக்கண நூலில் ஒரு நல்லா தெளிவாக தெரிஞ்சதுனா கூட ஈஸியாக நீங்கள் ஸ்கோர் பண்ணிடலாம் மேக்ஸிமம் மார்க்ஸ். ஆனால் இலக்கணம் தான் ஈஸி அப்படின்ட்டு ஒரு மெட்டீரியல் கொடுத்து ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிறதெல்லாம் ஓகே. இன்றைக்கி நீங்கள் நமக்கு ஓகே சாட்டிஸ்ஃபிகேஷனாக இருக்கும். ஸோ எவ்ரிதிங் சாட்டிஸ்ஃபிகேஷன் ஃபார் டுடே ஆர் டுமாரோ ஆன் தி டே ஆஃப் எக்ஸாமினேஷன் ஹாலில் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பர்ஃபார்மன்ஸு, உங்களுடைய தமிழ் மொழியை தெரிஞ்சிருக்குதான்னு செக் பண்ணியிருக்கு கொஸ்டின். அறியாமை, கிணற்று தவளை போல் அப்படிங்கிறது அறியாமை. இது தன்வினை தொடர். இப்போ ரீசெண்ட் எக்ஸாம்ஸ்லேயே இதே கொஷின்ஸ் பார்த்துருந்தோம், நம்மளே எக்ஸாம்ஸில் கொடுத்துருப்போம் பாருங்க. இது மாதிரி எவ்வகை வாக்கியம் 9th 10th புக்கில், ஓல்டு புக்கில் எல்லாமே இருக்குது இந்த கொஷின்ஸ்லாம். செயல்பாட்டு வினை வாக்கியம், விடைக்கேற்ற வினா, பாடான் திணை என்றால் என்ன, போரில் வெற்ற பெற்ற மன்னனை புகழ்ந்து பாடுவது பாடான் திணை, எளிதில் பொருள் விளங்கும் வகையில் அமைந்த சொற்கள் இயற் சொற்கள் எனப்படும். அப்படின்னா இயற் சொற்கள்னால் என்ன, என்றால் என்ன அப்படிங்கிறது தான் உங்களுக்கு கொஸ்டின். பாருங்கள் இந்த தொடர் எப்படி இருக்குது, கொஷின்ஸ்க்கு எப்படி வேரியேஷன் இருக்குது பாருங்கள். நமக்கு இதுக்கு முன்னாடிலாம் பார்த்ததெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக உங்களுக்கு தொடரில் இருக்கிறது எல்லாமே அப்படியே கொஷினாக வந்திருக்கும். அந்த மாதிரி இருந்தால் ஈஸியாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் எடுத்துருவாங்க. இந்த மாதிரி தொடர் முழுவதும் இருந்து அதனுடைய கொஸ்டின் பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. எளிதில் பொருள் விளங்கும் வகை அப்படிங்கிறதுலாம் எங்கேயுமே கொஸ்டின் இல்லை. எளிதில் பொருள் விளங்கும் வகையில் அமைந்த சொற்கள் இயற் சொற்கள் எனப்படும். அப்படின்னா இயற் சொற்கள் என்றால் என்ன அப்படிங்கிறது தான் நீங்கள் அப்படி தான் நீங்கள் கொஷின்ஸ் எடுக்கணும். நீங்கள் எளிதில் பொருள் விளங்கும் சொல்லை கூறுக
அப்படின்னு கூட நிறைய பேர் ஆன்சர் எடுப்பாங்க. இது ரெண்டுமே ஆப்ஷன் உங்களுக்கு ஒரே மாதிரியே இருக்கும் எக்ஸாம் ஹால்லலாம். ஆப்ஷன் பியும் சியும் கரெக்டாக இருக்கிற மாதிரி தெரியும். எனக்கு தெரிஞ்சு 80% ஆப்ஷன் சி தான் சூஸ் பண்ணுவாங்க. 80% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எளிதில் பொருள் விளங்கும் சொல்லை கூறுக அப்படிங்கிறத ஆன்சர் எடுப்பாங்க. விடைக்கேற்ற வினா கண்டுபிடிக்கிறது கஷ்டம்னு நினைக்கிறேன். நான் கூட பாருங்கள் என்ன எப்படி கொஷின்ஸ் லாஜிக்காக கேட்டிருக்கிறாங்கன்னு. இவ்வளோ நாள் நம்ம விடைக்கேற்ற வினாலாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். கொஷினை பார்த்தீங்களா? இப்போ ஏற்கனவே ஒரு 5 டாபிக் நான் சொல்லியிருந்திருப்பேன். இந்த டாபிக்ஸ்லாம் ஸ்கூல் புக்கு நல்லா படிக்கணும், இதிலிருந்து இப்படி கேட்பாங்க, அதனால் நல்லாவே கரெக்டாக எப்பயும் போலேயே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க. இலக்கணத்துக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் பண்ணிக்கணும், கொஸ்டின்ஸு ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணணுன்னு இருப்போம். ஆனால் இந்த கொஷின்ஸ்க்கு இந்த மாதிரி விடைக்கேற்ற வினாலாம் நம்ம இது வரைக்குமே டைரெக்டாக பார்த்துருந்தோம். ஒரு தொடர் இருந்தது அப்படின்னா அந்த தொடரில் எல்லாமே இருக்கும், இல்லை அதை வினாச்சொல் விட்டுருப்பாங்க. அந்த இடத்துல எது, யார், யாவை, என்ன அப்படி நம்ம ஈஸியாக ஆன்சர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஆனால் இந்த இடத்துல தொடரை படித்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ஆப்ஷன்ஸு எடுக்கிறதே பிஎன்சியே நிறைய பேர்த்துக்கு நம்மளுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இதுவா அதுவா அப்படிங்கிறது தான் தெரியும். சொல் என்றால் என்ன, அது கொஸ்டின் கண்டிப்பாக வராது. இயற் சொல்லின் வகையாது, அதுவும் கொஸ்டின் வராது. அது உங்களுக்கு தெரியுது நல்லாவே. ஆப்ஷன் பிஎன்சி தான் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள். ஸோ எனக்கு தெரிஞ்சு 90% எளிதில் பொருள் விளங்கும் சொல்லை கூறுக அப்படிங்கிறதா ஸ்டூடெண்ட்ஸ் எடுப்பாங்க. ஆனால் இவங்க கொஷின்ஸும் இயற் சொல் என்றால் என்ன அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஆப்ஷன் பிஎன்சியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுவா அதுவா அப்படிங்கிற மாதிரி தான் அந்த கொஷினுக்கு இருக்குது. பாருங்கள், 2 கொஷின்ஸில் இந்த மாதிரி ஒரு கொஷின்ஸ் ஈஸியாக இருந்து ஒரு கொஷின் டஃப்பாக இருந்தனாலும் ஒரு கொஷினை ஆன்சர் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்லையுமே ஒரு கொஷின் ஈஸி ஒரு கொஷின் டஃப்னா கூட மினிமம் 10 கொஷின்ஸ் வந்துடுது 90 அப்படின்னு. இப்போயே நமக்கு இதுவா அதுவாங்கிறதுலே 90 100க்கு. ஸோ இது போக இன்னும் உங்களுக்கு இலக்கியம், ஜென்ரலாக திருக்குறளை பற்றி எப்படி கொஷின் கேட்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ 85 to 90 தான் நீங்கள் தமிழ் ஓரளவுக்கு மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணிட்டீங்கன்னா கூட அந்த பக்கம் ஜிஎஸ் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஜிஎஸ் 90 பக்கம் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணிடலாம். ஏன்னா தமிழ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுது இப்போ கொஸ்டின் வேரியேஷன்லேயே. ஸோ மேபி எக்ஸாம் ஹால்லையும் கூட ப்ளஸ் ஆர் மைனஸ் தான் நீங்கள் இருக்கலாம். உங்களுக்கு ஆன்சர் கரெக்டான ஆன்சருக்கு கொஷின் கூட இதுவா அதுவா அப்படின்னு தெரிய கொஷின்ஸ் வந்துட்டு ஆப்ஷன்ஸில் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஸோ 85 to 90 நீங்கள் அதான் ஓரளவுக்கு பண்ணலாம். நல்லா தமிழ் தெரிஞ்சிருந்தாலவே இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா இந்த தொல்காப்பியம் இலக்கண நூலில் கொஞ்சம் நல்லா படிச்சிருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கிராமர் இலக்கண விதிகள்லாம் கொஞ்சம் தெரிஞ்சதுன்னா 95 கொஷின்ஸ் கிராக் பண்ணிடலாம். ஏன்னா இலக்கண விதி இலக்கணம் அப்படிங்கிறது இட்ஸ் நாட் ஈஸி ஒன். ஏன்னா தொல்காப்பியர் எழுதுனதுக்கப்புறமே கிட்டத்தட்ட 1500 வருஷம் அப்புறம் தான் அவர் பவனந்தி முனிவரே அவருக்கு தெரியுது அதை பற்றி. அதுக்கப்புறம்லாம் அந்த இலக்கணம்லாம் அந்த அளவுக்கு யாருக்குமே தெரியாது. எழுதி வச்சுருப்பாங்க, சொல்லி ஓரளவுக்கு தான் தெரிஞ்சிருக்கும். இது புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதாவே பெரிய விஷயந்தான் தமிழ். ஸோ ஒரே நாள்லேயும் தெரிஞ்சிக்க முடியாது, ஒரே நாளில் தெரிஞ்சிக்கவும் முடியாது, புரிஞ்சிக்கவும் முடியாது தமிழ். ஸோ ரொம்ப டைம் ஆகும். ப்ரிப்பேர் பண்ணுங்கள் நல்லா. ஸோ பாருங்கள், அதனால தான் கொஷின்ஸ் நம்ம ரீட் பண்ண தான் எவ்வளோ வேரியேஷன் தெரிஞ்சிக்க முடியுது. இப்போ கொஷினே ரீட் பண்ணாமல் நீங்கள் பாட்டு அப்படியே விடை கேட்டுற வினாலாம் அப்படியே சும்மா அப்படியே டைரெக்டாக அப்படியே கேட்பாங்க. எது, யார், திருவள்ளுவர் என்ற திருக்குறளை இயற்றியவர் யார், அந்த மாதிரிலாம் வந்து டைரெக்டாக வினா சொல்லலாம் கேட்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி தொடர் கொடுத்துட்டு
மேபி கொஷின்ஸ் கேட்கலாம். ஸோ அப்படின்னா செய்படு பொருள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். மீனிங் தெரியாமல் கொஷின்ஸ் ஃப்ரேம் பண்ண முடியாது. ஆன்சர் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதா இப்போ கொஸ்டின் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதா வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டமாயிடும். இது 9th புக்கில் இருக்குது. உரி அப்படின்னா கலட்டுரும், உரி அப்படின்னா தூக்கு. இந்த உரி அடித்தல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அருந்து அப்படின்னா குடி. இதுதான் கொஸ்டின். இப்போ ரீசெண்ட் எக்ஸாம்ஸ்லேயே பார்த்துருந்தோம். கவிதை ஏடு ஒன்று, கவிதை எழுத ஏடு ஒன்று எடுத்தேன். மேக்ஸிமம் பாருங்கள், ரீசெண்ட் டிஎன்பிசியில் கேட்ட கொஷின் அப்படியே ரிப்பீட் ஆகுது. 1 or 2 கொஷின்ஸாவது கேட்குறாங்க. பண்பு எனப்படுவது சான்றோர் காட்டிய வழியில் நடத்தல். சான்றோர்னா என்ன, ஆன்றோர்னா என்ன, இதெல்லாம் சொல்லின் பொருள் தருகன்னு கொஷின் கேட்குறாங்க. கொஷின் நம்பர் 36 பாருங்கள். 7th புக்கில் வளைந்து கோடுகளால் அமைந்த தமிழ் எழுத்து வட்டெழுத்து எனப்படும். வளைந்த கோடுகளால் அமைந்த தமிழ் எழுத்து வட்டெழுத்து எனப்படும். இதுவும் ஸ்கூல் புக்கில் 7th புக்கில் இருக்குது. இந்த டாப்பிக்கில் இந்த ஓவிய எழுத்து, கண் எழுத்து, தமிழ் எழுத்துக்களை பற்றி கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. 7ஆம் நூற்றாண்டு, 10ஆம் நூற்றாண்டு வரி வடிவம்லாம் எப்படி டிஃபைன் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக பார்த்தீங்களா, உங்களுக்கு மனிதர்கள் வந்து தொடக்க காலத்தில் வந்துட்டு எழுத்து மொழியும் தெரியாது, பேச்சு மொழியுமே தெரியாது. சைகையை பயன்படுத்தி தான் ரொம்ப நாளாக வாழ்ந்துருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒலி, ஓசை இதை வச்சு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்படிங்கிறது ஸ்கூல் புக்லேயே கொடுத்துருக்குறாங்க, தொடக்க காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள். ஸோ அதெல்லாம் அப்படிலாம் இருந்த டைமில் தான் அந்த நூட்கள்லாம் எழுதி இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேசணும், இந்த மாதிரி எழுதணும், இலக்கண பிழையின்றி எழுத்துக்கள் எப்படி தோன்றுறது, இந்த சொற்களை பாருங்கள் எல்லாமே. ஸோ இதில் எல்லாமே வந்துட்டு ஃபஸ்ட்டு உயிரெழுத்து தொடங்கும் சொற்கள் தான் வரும். ஆசிரியர், ஓனான். ஸோ அதுக்கப்புறம் வந்து உயிர்மை எழுத்து தொடங்கும் சொற்கள். ஃபஸ்ட்டு பாருங்கள், இதுவும் அதே மாதிரி தான். உயிரெழுத்து தொடங்கும் சொற்கள் தான் ஃபஸ்ட்டு வரும். ஸோ அதுக்கப்புறம் தான் உயிர்மை எழுத்து தொடங்கும் சொற்கள். ஸோ இது நீங்கள் எடுத்துருவீங்க. பெயரெச்சம், வினையெச்சம், தொழிற்பெயர், வினையாலான பெயர், வினைமுற்று, வினை சொல்லுக்கான வினைமுற்று, இந்த 5 தான் உங்களுக்கு 5லிருந்து ஒரு 1 hour கொஷின்ஸ் கேட்டுருவாங்க. இப்போ நான் சொன்னதுலேயே அது மேபி தொடராக கொடுக்கலாம், சொற்களாக கொடுக்கலாம். சொற்களாக கொடுத்தா கூட ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். தொடராக கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் 2 விஷயங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கணும். அந்த தொடரில் எது வந்துட்டு வினை சொல்லி, எது அந்த தொடரில் எது வினைமுற்று அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது தெரிஞ்சிருந்தால் தான் அடுத்தது கொஷினுக்கு நீங்கள் ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். மேபி அது எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்குறாங்கிறத நம்ம எக்ஸாம் ஹாலில் தான் தெரியும். பட் ஆனால் ஒரு தொடர் அப்படின்னா அதில் என்னென்னலாம் இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை டிஃபைன் பண்ணி கொஷின்ஸ் கேட்பாங்க. பெயரெச்சம், வினையெச்சம், வினையாலான பெயர், வினைமுற்று, தொழிற்பெயர். ஸோ இதில் தான் உங்களுக்கு வேறு சொல்ல கொஷின் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க எல்லா டிஎன்பிசிலையும். அதை நீங்கள் படித்து பார்த்து பொருள் தெரியணும். கல் அப்படின்னா கற்ற, உரை அப்படின்னா உரையாமை தான் தொழிற்பெயர். உரைத்தவர் அப்படின்னு எடுத்துடாதீங்க.
சார் படித்தல்னு சொல்கிறோம், இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல அந்த மாதிரி எடுக்கிறோன்னா அந்த இடத்துல அது மீனிங் வேறு. தொழிற்பெயருடைய தமிழில் பொறுத்த வரைக்கும் அதுதான். ஒரு எழுத்து மாறினாலுமே பொருள் மாறிடும். ஒரே ஒரு எழுத்துனால பொருள் மாறிடும். இருந்தது அப்படிங்கிறது வேற, இருந்தன அப்படிங்கிறது பொருள் வேற. தொழிற்பெயரை சுட்டுக்க பாருங்க, இந்த தொடரில் அமைந்த தொழிற்பெயர் கேட்டிருக்கிறாங்க பாருங்க. இவ்வளோ நாளாக நம்ம ஒரு தொடரில் எப்படி கொஷின் கேட்டாங்கன்னு பார்த்துருக்குறோம். ஒரு வேறு சொல் கொடுத்துட்டு தொழிற்பெயர் கேட்டுருக்காங்க. இப்போ ஒரு தொடரே கொடுத்துட்டு தொழிற்பெயர் எதுன்னு கேட்குறாங்க. ஆனால் தொடரை படித்து பார்த்தா உங்களுக்கு பொருள் தெரிஞ்சுக்கணும்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி தான் உங்களை செக் பண்ணுவாங்க. கொஷின்ஸ் இப்படி தான் இருக்கும். இலக்கணம் அப்படிங்கிறது இதுதான் இலக்கணம். ஸோ அப்போ அதனால தான் சொல்கிறாங்க, தமிழ் மொழியில் இலக்கணம் புரிஞ்சிட்டு அப்படின்னா ஸோ வாட் எவர் டாபிக், வாட் எவர் கொஸ்டின்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணாலும், எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டாலுமே நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். நீங்கள் கட்டுரையெல்லாம் நீங்கள் சிலபஸில் இருக்குது சார், நான் இது வரைக்கும் நான் கொஷினே நான் பார்க்கல, அதுக்கு ஃப்ரேமும் பண்ணதில்லை அப்படின்னாலும் இலக்கணம் தெரிஞ்சிருந்ததுன்னா நீங்கள் கொஷின்ஸ் ஆன்சர் பண்ணிடலாமே. எப்படி கொஷின்ஸ் கேட்டாலுமே ஆன்சர் பண்ணலாம். நிறுத்தர் குறியிட்டிருந்து எல்லாமே உங்களுக்கு தெரியுது. கிளர்ந்த இதனுடைய வேறு சொல் வந்து கிளர், கட்டளை இடுதல். இது வேறு சொல் உங்களுக்கு தெரிஞ்சிடும். உரைத்த அப்படின்னா உரை அப்படின்னு பாருங்க. வினைச்சொல் கண்டறிந்து அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேறு சொல். இதில் வினைச்சொல் எது வரும்? பொறித்த அப்படிங்கிறது தான் வினைச்சொல். அதுக்கு வேறு சொல் இப்போ தான் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். இந்த மாதிரி ஒரு தொடரில் வினைச்சொல் கொடுத்து கூட கொஷின் கேட்குறாங்க. இல்லை வினைமுற்றுக்கு வேறு சொல் கண்டறி, வினைச்சொல்லுக்கு வேறு சொல் கண்டறி அப்படின்னு கொஷின் கேட்குறாங்க. ஒரு பொருள் தரும் பல சொற்கள், இதுவும் நீங்கள் ஸ்கூல் புக்கில் படிச்சிருப்பீங்க. 10th புக்கில் இருக்குது. $47 10th புக்கில். ஸோ இதே மாதிரி எங்கெங்கெல்லாம் ஓரெழுத்து ஒரு மொழியிலிருந்து எல்லாமே நீங்கள் படிச்சிருக்கணும் ஃபுல்லாகவே தெளிவாக. மன உளைச்சல் தீர்வாகாது. இது கொஸ்டின் நீங்கள் ஆன்சர் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவீங்க. ஸோ களிலாம் தெரிஞ்சுக்கங்க மீனிங்கு. நெக்ஸ்ட்டு செக் அப்படின்னா காசோலை. டிமாண்ட் டிராஃப்ட்னா என்ன, கிரெடிட் கார்டுனா என்ன, டெபிட் கார்டுனா என்ன, இதுதான் கொஷின்ஸ் எல்லா எக்ஸாம்ஸு நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்குது, 6th புக்லேயே. அதுதான் வந்து இந்த மாதிரி கொஷின்ஸும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கிற கொஷின்ஸும் இருக்கும், லாஜிக்காக இருக்கிற கொஷின்ஸும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் கொஷின் ஃப்ரேம் பண்ணுவாங்க. பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ரீசெண்ட் டிஎன்பிசி எல்லா எக்ஸாம்ஸ்லையுமே ஈஸியாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரு சில கொஷினுக்கு ஆன்சர் தெரியாத மாதிரியும் இருக்கும். அப்படிங்கும்போது ஒரு காம்படிட்டிவ் ஸ்டூடெண்ட்ஸ் வரீங்க அப்படின்னா போய் செக் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு ஈஸியாக கேட்டாலும் ஆன்சர் பண்ண தெரியுதா, டஃப்பாக கேட்டாலும் ஆன்சர் பண்ண தெரியுதா. ஸோ அப்படிங்கும்போது தான் உங்களுக்கு எல்லா வே ஆஃப் ஈஸி, மாடரேட் எல்லா ஸ்டாண்டர்ட்லேயுமே கொஷின்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு செஷனில் வந்து 1250 to 1300 பார்ப்போம்.
மேக்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். மேக்ஸும் தமிழ் ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா ஜிகே 6 to 10 ஓரளவுக்கு நாலேஜ் கெயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா, சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கொஷின்ஸ் மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணிடலாம். கரண்ட் அஃபேர்ஸ்லாம் கவர்மெண்ட் பாலிசி நோட்ஸு, இம்பார்ட்டன்ட் ஜட்ஜ்மெண்ட்டு, இல்லை அப்படின்னா இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸு, இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸு, இம்பார்ட்டன்ட் இப்போ பொலிட்டிக்கல் சயின்ஸ், எக்கனாமிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது இண்டெக்ஸு அந்த மாதிரி தான் கொஷின்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா? கவர்மெண்ட் ரிப்போர்ட்ஸ் தான் கொஷின்ஸாக இருக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரி டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ்லாம் இருக்காது. சும்மா நம்ம ஓகேங்க, இதுமாதிரி டைரக்ட் கொஷின்ஸ்லாம் ரொம்ப ரேரு தான். கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது இந்த மாதிரி தான் கேட்பாங்க உங்களுக்கு. அக்ராஸ் தி வேர்ல்டு, அக்ராஸ் தி தமிழ்நாடு, இந்தியா, உலக லெவலுக்கு உங்களுக்கு அட்லீஸ்ட் இந்தியா தமிழ்நாடு லெவலுக்கு ஃபுல்லாக ஒரு கவர்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவராலாக தெரிஞ்சிருக்குது, எப்படி மூவ் ஆகிட்டுருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா கொஷின் சக்ஸஸ் பண்ணலாம். இல்லை ஸ்போர்ட்ஸ்ன்றது ஒரு கொஷின்ஸ் கூட கேட்கலாம். ஸோ ஸ்போர்ட்ஸ்லேயும் கான்ஃபரன்ஸு, மேஜர் ஈவெண்ட்ஸ், இன்டர்நேஷ்னல் கேம்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க இந்தியாவில், தமிழ்நாட்டிலலாம். இந்த மாதிரி கொஷின்ஸ் கூட எக்ஸாம்ஸில் இருக்கும்.